போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போற்றி. இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? என்ன விசேஷம்? இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. ஆமா, அது எல்லாருக்கும் தெரியுமே. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னா சிவன் கோயிலில் ரொம்ப விசேஷம். எல்லாரும் எங்கே போவாங்க? எல்லாரும் சிவன் கோவிலுக்கு சிவனை பார்க்க தான் போவாங்க. திருவண்ணாமலைக்கு போவாங்க இல்லையா? ஓ. திருவண்ணாமலை கிரிவலம் விசேஷம். நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம எங்கே வந்திருக்கோம்? நம்ம சைதாப்பேட்டையில் பிரபலமாக இருக்கக்கூடிய காரணேஸ்வர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆமாம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி கூட்டமே இல்லை. ஏன்னா நேற்று நைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா ஜனங்களும் வந்து நைட்டே சிவனை பார்த்து சேவிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இன்றைக்கி வந்து சித்திரகுப்தன் பிறந்த நாள். ஸோ நம்ம பாவம் புண்ணியம் எல்லாம் டெபிட் கிரெடிட் பண்ணுவார். நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கோயிலில் வந்தால் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிடுவான்னு நினைக்காதீங்க. அது ஒரு ஐதீகம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பண்ண தப்புக்கும் புண்ணியத்துக்கும் எல்லாமே நோட்டட். ஆனால் நீங்கள் வந்து சித்திரகுப்தாய நமகா அப்படின்ற பேரை தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் தவறாமல் 3 வாட்டி சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பாவம் எல்லாமே கரைஞ்சி அது புண்ணியமாக கன்வெர்ட் ஆயிரும். அது எப்படி? நீ பண்ணுற நீ பாவம் பண்ணிக்கிட்டே இருப்ப. அவர் வந்து நீ இந்த 3 வார்த்தை சொன்னதும் கடவுள் வந்து எப்படி இந்த 3 வார்த்தை சொல்லணும்னா அந்த புத்தியிலையும் அந்த 3 வார்த்தை நினைஞ்சிருக்கணும். புண்ணியம் பண்ணுற புத்திங்களுக்கு தான் அந்த ஞாபகமும் அந்தக்கான சொல் திறமையும் இருக்குமே தவிர்த்து பாவம் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான டைமும் கிடைக்காது. அது சொல்லணுன்றது மனசில் வரவே வராது. அது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விஷயம் சொன்னேன். சரி, டைம் ஆகிடுத்தோ, நாளை அடுத்தோ அத்துக்கு போகலாமா? பண்ணலாமே.